ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பிளடி ஃப்ளவர்ஸ் டிராமாவோட 3rd and 4th எபிசோடு தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்ததுல ஊகியாம சா எப்படியாவது தூக்கு தண்டனையில ஏத்தணும்ன்ற ஒரே முடிவுல இருக்காங்க. அவன் நல்லவன்னு தெரிஞ்சோம், ஆனா அவன் 17 பேரை கொலை பண்ணிருக்கான் அப்படிங்கறத அவங்களால ஏத்துக்க முடியல. இந்த பக்கம் பார்க்க கில்லரை எப்படியாவது காப்பாத்தணும்னு போராடிட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்குமே தீர்ப்பு சொல்ற ஜட்ஜ் மேடமோ 2 பேரும் கிரவுண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்களா, தகுந்த சாட்சி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான வேலைப்பாடுகள் தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை மறக்காம கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்க. கதையோட ஆரம்பத்துல பார்க் லீ கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யலாமா அப்படின்ற மாதிரி ஒரு உடன்படிக்கைக்கு வராங்க. சரி, உன் கூட வேலை செஞ்சா நீ தீர்க்க முடியாத நோயெல்லாம் தீர்க்கிறேன்னு சொல்ற, அதுக்கு ஏதாவது ரெக்கார்ட்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது ஒரு ரெட் புக்ல நான் எழுதி வச்சிருந்தேன், அதை மேபி போலீஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, என்னால கியூர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கான்பிடென்ட்டா சொல்றான். இந்த விஷயத்த மீடியால டிபேட்லாம் வைக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே ஜோவும் பார்த்துட்டு ஆளுக்கு ஒன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்ற மாதிரி எங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல தீவிரமா இருக்காங்க. கூட மின்னோ உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல சா வரும்போது அவளுக்காக யாரோ ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு, ஒரு கருப்பு கார்ல. சோ அந்த கருப்பு கார்ல அவ ஏறின உடனே அவங்க அப்பா உட்காந்துட்டு இருக்காரு. ஏமா என்ன பார்த்து ஹலோ கூட உன்னால சொல்ல முடியாதா, அந்த அளவுக்கு பிஸியா இருக்கியா, இந்த கேஸ்ல எதுக்குமா இன்வால்வ் ஆயிருக்க, ரொம்ப ரிஸ்கியான கேஸா இருக்கும் போல இருக்கு, பேசாம இந்த கேஸை விட்டு வெளியில வந்துரு, நமக்குன்னு கம்பெனி இருக்கு, நமக்குன்னு பிசினஸ் இருக்கு, அதுக்கு நீ லாயரா இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பா இதுல நீங்க தலையிடாதீங்க, நான் இந்த கேஸை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காட்டுவேன் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்றா. அவரால் அந்த மீடியால வர காசிப் எல்லாம் தாங்க முடியலன்ற மாதிரி அவரும் புலம்புறாரு. அடுத்த சீன்ல இந்த பக்கம் பார்க்க நேரா அவங்க ஒய்ஃப மீட் பண்ண போயிருக்காங்க. அவங்க டாக்டர் ஆச்சே, அவங்க கிட்ட கில்லரோட ஃபைல் எல்லாம் வச்சு இத்தனை பேர் அவன் காப்பாத்திருக்கான், அவனால தீர்க்க முடியாத நோய்கள் எல்லாம் தீர்க்க முடியும், நம்ம பொண்ணை அவன் கிட்ட ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக கொடுத்தா என்ன, அவனும் உயிரோடு இருப்பான், நிறைய பேரை அவன் காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க, லூசாங்க நீங்க, ஒரு கில்லர் கிட்ட நம்ம பொண்ணு உயிரை ஒப்படைக்க போறீங்களா, நானும் ஒரு டாக்டர் தான் அப்படின்னு கண்ணா பின்னான்னு கத்திட்டு அவங்க பாட்டுல ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி போயிடுறாங்க. அடுத்த சீன்ல சாக்கு எப்படியாவது இந்த கேஸ்ல ஜெயிச்சிடணும்னு ஒரு ஆசை, அதனால அவளும் டிவி பார்த்துட்டு தான் உட்காந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல இவ ஏற்பாடு பண்ண அசம்பிளர் தான் இப்ப டிவில டிபேட்ல உட்காந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவ என்ன பண்ணிருப்பானா, இவளோட மேலதிகாரி கிட்ட பேசிட்டு இவங்க எல்லாம் பிரஸ்ல பார்க்கும் ஜோவும் சேர்ந்து ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்றாங்க. நாம ஏன் டைரக்டா மீடியால அசம்பிளி மேனை வச்சு பேசக்கூடாது அப்படின்ற பர்மிஷனை வாங்கிட்டு நேரா அசம்பிளி மேனுக்கு கால் பண்ணி இந்த கேஸை பத்தி பேசுங்க, எப்படியாவது அந்த குற்றவாளிக்கு மரண தண்டனை கொடுக்கணும்ன்ற மாதிரி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவரும் பேச வந்திருக்காரு. அந்த இடத்துல அவரு 50 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 500 ரூபாய்க்கு நடிப்பேன் அப்படின்ற மாதிரி கேஸை பத்தி பேசினது மட்டும் இல்லாம பார்க்க பத்தியும் காசிப் பண்ணிடுறாரு. அவருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அவருக்கெல்லாம் கியூரை பத்தி தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாரு. அத இவளும் பார்த்துட்டு பயங்கர ஃபெடப் ஆயிரா. அடுத்த சீன்ல இந்த டிபேட்டை ஊர் உலகமே பாக்குது. மறுநாள் பாத்தீங்கன்னா அசம்பிளர் பேசினாரு இல்லையா, அத ஒரு காமெடியா எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவரு குற்றத்தை பத்தி பேசினது மட்டும் இல்லாம பார்க்க டைவர்ஸ் ஆயிருச்சு அப்படி இப்படின்னு காமெடியா பேசியிருப்பாரு. அது எல்லாமே ஒரு இம்பாக்ட ஏற்படுத்தி பார்க் சைடுக்கு சிம்பத்தி ஏற்படுத்தி இருக்கும். அடுத்து ஜோ, மீ, பார்க் 3 பேரும் இந்த டிபேட்டை பார்த்துட்டு இப்படி பர்சனல் விஷயத்த மீடியால ஒரு அசம்பிளர் பேசினார்னா அது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது, இது நமக்கு நல்லதுதான், அதை பத்தி வரி பண்ணிக்காதீங்க, இதெல்லாம் ஒன்னும் நம்மளோட கேஸை பாதிக்காது, நீங்க வேலை செய்யுங்க அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்ணிடுறாரு. அடுத்த சீன்ல இப்ப அசம்பிளர் வந்து பேசினார் இல்லையா, அதை ரிலீஸ் பண்ணது மீடியா பர்சன். சோ அவரும் வந்திருக்காரு. எல்லாரும் டின்னர்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அசம்பிளருக்கு மினிஸ்டர் கிட்ட இருந்து கால் வர அவரும் டக்குன்னு போன் எடுத்துட்டு வெளியில போயிடுறாரு. சோ இப்ப டிவி சேனலோட பிஓ உட்காந்துட்டு இருக்கும் போது நம்ம சா சும்மா இல்லாம, ஏங்க நீங்க எந்தெந்த விஷயத்த கட் பண்ணிட்டு போடணும்னு உங்களுக்கு ஒரு இங்கிதமே இல்லையா, அப்படியே எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணிடுவீங்களா, இப்ப அசம்பிளர் பேட்டி கொடுத்தது ஒரு காமெடியா போயிடுச்சு, ஊரே அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, மா உனக்கு இதை பத்தி எல்லாம் தெரியாது, நீ சின்ன குழந்தை மாதிரியே பேசிட்டு இருக்க, ஆக்சுவலா எதை போஸ்ட் பண்ணா எது வைரல் ஆகும்னு எங்களுக்கு தெரியும், உனக்கு அதை பத்தி தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு இவ பயங்கரமா அவரை பிடிச்சி கத்திட்டு இருக்கா. அந்த நேரத்துல உன் பிளேட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் நீ சாப்பிட பாரு, அடுத்தவங்க பிளேட்ல என்ன இருக்குன்ட்டு யோசிக்க நினைக்காத, எங்கெங்க வேலையை நாங்க கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல பயங்கரமா பிடிச்சி கத்தி விட்டுறா. அதை கேட்டுட்டு அவருக்கு சிரிப்பு தான் வருது, உனக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு அசம்பிளர் வந்த உடனே இவ ஏதோ ஜோவியலா அவர்கிட்ட சிரிச்சு பேசுற மாதிரி அப்படியே நடிச்சிடறா. அடுத்த சீன்ல பார்க்கோட டீம் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கும் போது இவ்வளவு பேரை கொலை பண்ணா அப்படிங்கிற ஒரு லிஸ்ட சா கோர்ட்ல சப்மிட் பண்ணிருப்பா இல்லையா, அந்த லிஸ்ட வச்சு இவ்வளவு பேரையும் கொலை பண்ணிருக்கானா, அவன் எதுக்காக கொலை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிச்சு அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஆக்சுவலா கொன்னவன் கிரிமினல் கிடையாது, கொல்லப்பட்டவன் தான் கிரிமினல் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒவ்வொருத்தரோட கிரைம் பத்தியும் வெளியில எடுத்து அதை லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு டாக்குமெண்டா ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அது பார்க்குக்கும் செம்ம இம்ப்ரெஸ்ஸா இருக்கு. ஆமா இதுதான் ப்ரூஃபே, இதுதான் அந்த கிரவுண்ட் ஒர்க், இதை நம்ம சப்மிட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அவனை தூக்கு தண்டனையிலிருந்து காப்பாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்காக இவங்க ராப்பாகலாம் உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தனும்
என்னென்ன தப்பு பண்ணா, அவனை எதுக்காக லீ கொலை பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கார்ட்ஸை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா அதிர்ச்சி அடைகிற மாதிரி சைல்ட் டிராபிகிங்ல இருந்து ஆரம்பிச்சு ஹியூமன் டிராபிகிங், அப்புறம் ஏமாத்துறது, இல்ல டாக்டர்ஸ் மருத்துவம் பண்றேன் அப்படின்ட்டு அதிகப்படியான பணத்தை வாங்கிட்டு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்காம இருக்கிறது, இது மாதிரி பல கேஸ் மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு அடுத்த ட்ரையல் வருது. அந்த ட்ரையல்ல நான் எக்ஸாமினேஷன் எவிடன்ஸ் இப்ப சப்மிட் பண்ண விரும்புறேன் அப்படின்ற மாதிரி பார்க் லீக்காக பேச அந்த இடத்துல ஒருத்தன் கொலை பண்ணிருக்கான், அதுதான் மெயினிங்க. அவன் எதுக்காக கொலை பண்ணா, யாரை கொலை பண்ணா அப்படிங்கிறது கிடையாது. அவன் தீர்ப்பு கொடுக்கறதுக்கோ இல்ல ஒருத்தவங்களோட உயிரை எடுக்கிறதுக்கோ எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. கெட்டவன்னா அவனை போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு அவரே ஜட்மெண்ட் கொடுப்பாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் அவ வாதாட ஆரம்பிச்சிடறா. இதுல மெயினா லீ ஆக்சிடென்ட் பண்ண பர்சன் ரொம்ப கெட்டவனா இருந்திருக்கான். அதை பத்தி தான் இப்ப பிளேம் பண்ணிருப்பா. அவனை ரிவேஞ்சுக்காக தான் கொலை பண்ணான் அப்படின்ற மாதிரி. சோ அவன் எப்படியாப்பட்ட கெட்டவனா அடுத்து இன்னொரு குழந்தைய இப்படியே குடிச்சிட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னு இருப்பான். அந்த டாக்குமெண்டை சப்மிட் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா ராபரி கேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ரேப் கேஸ் வரைக்கும் அந்த லிஸ்ட்ல இருக்கும். இவன் மகாத்மாக்கள் எல்லாம் கொல்லல, ரொம்ப அயோக்கியனா இருந்தவங்களை தான் கொன்னு இருக்கான் அப்படின்னு விடாம இவரு பயங்கர ஸ்ட்ராங்கா போராடிட்டு இருக்கும்போது, சரிங்க இப்ப நிறைய பேர் அவர் காப்பாத்தினாரு, கியூர் பண்ணாருன்னு சொல்றீங்க இல்லையா, அப்போ அவர் அந்த மருந்தை எப்படி தயாரிச்சாரு, அதுக்கான ரெக்கார்ட் எங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இவரும் ஒரு ரெக்கார்டை சப்மிட் பண்ண உடனே அதை ஜட்ஜ் படிச்சுட்டு என்னது அவனோட பிளட்டா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த சமயத்துல இவர் அப்படியே பிளாஷ்பேக்கை திங்க் பண்ணி பாக்குறாரு. அதுவும் கில்லர் கிட்ட நெருங்கி போய் அவனோட முகத்தை பார்த்தபடி. அந்த நேரத்துல இவங்க பேசியிருப்பாங்க இல்லையா, டேய் எப்படா இதெல்லாம் குணப்படுத்தின, எப்படா அந்த மருந்தை கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி இவரும் கேட்டிருப்பாரு. அப்போ அவனோட கைகளை நீட்டி இதுல என்ன இருக்குன்னு பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னோட கையில ரத்தம் தாண்டா தோஞ்சிருக்கு, நிறைய பேரை கொண்டு இருக்க இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல என்னோட பிளட் தான் தீர்க்க முடியாத நோய்களை தீர்க்கறதுக்கான மருந்தே அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் ஃபர்ஸ்ட் அதை நம்பல. அதுக்கப்புறம் இவன் கோமால இருக்கும்போது ஒரு டாக்டர் வேற ஒரு பிளட்டை இவனோட உடம்புல செலுத்திருப்பாரு. அந்த பிளட் எல்லாமே ஒன்னா மிக்ஸ் பண்ணி ஃபைனலா அது அன்கியூரபிள் டிசீஸ்க்கு ஒரு சீரமாவே ரெடி ஆயிருக்கும். அதை கோர்ட்ல சொன்ன உடனே கோர்ட்ல ஏத்துப்பாங்களா, ஏங்க அடுத்தவனோட பிளட் எல்லாம் வச்சு எல்லாரோட நோயையும் குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல பெரிய வாதமே நடக்குது. மக்களுக்குள்ள ஒரே குழப்பம். ஆனா இத பார்க் விடுற மாதிரி இல்ல. ஏங்க அவனோட பிளட் ஒரு கியூரபிளா இருந்தா அதையே நாம அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. இத்தனை பேர் பிளட் கேன்சர்ல தீர்க்க முடியாத வியாதிகள்ல செத்து போயிட்டு இருக்காங்க. அவங்களை கியூரபிள் பண்றதுக்கு ஒரே ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுங்க. எல்லாரோட முன்னிலையிலையும் இவன் ஒரு பேஷண்டா கியூர் பண்ணிட்டானா, இவனை 17 பேரை கொலை பண்ணதுக்காக ஏன் தேவையில்லாம கொல்லணும்? இவனோட உடம்புல கடவுளா பார்த்து நம்ம நோய்களை தீர்க்கறதுக்கான ஒரு சீரமே இருக்கு, அவனோட பிளட் தான் அது அப்படின்ற மாதிரி வாதாட அத ஜட்ஜும் கேட்டுட்டு ஆலோசனை எல்லாம் பண்றாங்க. அப்படி இருந்தாலும் பார்க் சும்மா விடாம, இல்ல அது மட்டும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா என் மேல எல்லா ஆக்ஷனையும் எடுத்துக்கோங்க, நான் அதுக்கு கேரண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு கில்லருக்கு ஒரே சிரிப்பா இருக்கு. பரவாயில்ல சூப்பரா வாதாடுறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றான். அடுத்து பார்க் வெளியில வரும்போது மீடியால இருந்து கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க இல்லையா, என்ன சார் இப்படி நீங்க ரிஸ்க் எடுத்து உங்களோட லைஃபையே ஒரு கில்லருக்காக முன் வச்சிருக்கீங்க, அது மட்டும் இல்ல எங்களுக்கு எல்லாம் டவுட்டா இருக்கு, உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, உங்க பொண்ணை கியூர் பண்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்க எப்படி வேணாலும் எழுதிக்கங்க, ஆனா ஒண்ணு அவன் மட்டும் இதுல ஃபெயிலியர் ஆயிட்டானா நான் இந்த வேலையை விட்டே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்த சீன்ல இவனுக்கு பிளட்டை மாத்தி கொடுத்தாரு இல்லையா, அந்த ப்ரொஃபஸரும் இதை பார்த்துட்டு இருக்காரு. இதுல நீ மிஸ்டேக் பண்ணாம இருக்கணும், ஏன்னா நான் தான் இந்த ரிஸ்க் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி லீ கிட்ட பார்க் பேசும்போது, சார் நான் போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன்னு சொல்லல சார், நான் என்னால கியூர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்து சும்மா இருப்பாளா, பிரஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிடுறா. இதெல்லாம் ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு கில்லரோட பிளட் எடுத்து அதுல சீரம் பண்ணி அவங்கள காப்பாத்துறேன், அதுக்காக சான்ஸ் கொடுங்கன்னு கேக்குறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி பிரஸ் மீட் கொடுக்குறா. சோ இவளோட ஒரே முடிவு என்னன்னா அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். அதேதான் இத மேலதிகாரிகிட்டையும் அவ நெக்ஸ்ட் போய் பேசும்போது, ஏமா அவனால உண்மையாவே தீர்க்க முடியாத வியாதிகளை தீர்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இவ்வளவு ஸ்மைல் பண்ணிட்டு, ஆமா சார் அவனால தீர்க்க முடியும், ஏன்னா லாஸ்டா ஒரு பேஷண்ட்டை அவன் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அவனை அரெஸ்ட் பண்ணோம், அவனுக்கு பிளட் கேன்சர் இருந்திருக்கு, அவன் மட்டும் அந்த ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தானா அவன் நல்லா இருந்திருப்பான் அப்படின்ற மாதிரி தான் சொல்றா. இருந்தாலும் இவளோட புடிவாதம் என்னன்னா இவ என்னத்தை முன்வைக்கிறாளோ அதை சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிறது தான். அடுத்து போலீஸ் ஆபீசரை மீட் பண்ணி இவ பேசியிருப்பா, இவன் எதுக்காக கெட்டவன்களை கொல்லணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருப்பா. அந்த நேரத்துல இல்ல மேடம், ஆக்சுவலா ஒருத்தன் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறானா இந்த கார்பரேட் எல்லாம் சும்மா விடாது, அது மட்டும் இல்ல இவன் மட்டும் இதை தனியா இருந்து பண்ண மாதிரி இல்ல, வேற ஒருத்தன் இவன் கூட துணையா இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. சோ அந்த சிசிடிவி கேமரா எல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா, அவரு ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருப்பாரு. அதை செக் பண்ணி
எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு பிளாக் ட்ரெஸ் போட்ட தொப்பிக்காரன் ஒருத்தன் இவனுக்கு ஆபரேஷன் எல்லாம் ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்திருக்கு. சோ அவன் தங்கியிருந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்க எல்லா சிசிடிவி கேமராவையும் செக் பண்ண சொல்றாங்க. மோரார்லெஸ் ஒரு 500 மீட்டர் அவனோட வீட்டை சுத்தி எத்தனை கேமரா இருக்கோ அத்தனையும் செக் பண்ண சொல்றாங்க. அப்ப சீஃப் பேங்க்னு ஒருத்தர் இருக்கான். அவன் இதெல்லாம் செக் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது இன்னொருத்தர் இதுல சம்பந்தப்பட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் இன்னொருத்தனா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது நான் சொல்றது மட்டும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் போடுறா. இப்போ இந்த கேஸ் மட்டும் 2 மில்லியன் வியூஸ்க்கு மேல போயிருக்குங்க. அந்த அளவுக்கு சோஷியல் மீடியால இந்த கேஸை பத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சந்தோஷத்தை பார்க்கு, ஜோ, மீ 3 பேரும் கொண்டாடிட்டே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பார்க்குக்கு ஒரு டவுட் வருது. இப்போ அவன் கோமாக்கு போனா ஆக்சிடென்ட் ஆகி அந்த நேரத்துல அவனுக்கு உதவி பண்ணது யார் இந்த டாக்டரு, அவரை போயிட்டு சா மீட் பண்றதுக்குள்ள நம்ம மீட் பண்ணணும், அவர்கிட்ட போய் இதெல்லாம் சாத்தியமா, அவனோட உடம்புல மிக்ஸ் ஆயிருக்க அந்த பிளட் எல்லாம் ஒரு சீரமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. அதே மாதிரி பிளாஷ்பேக்கையும் திங்க் பண்ணி பாக்குறாங்க. அப்போ இவன் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருந்திருக்கான், இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணது ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டோட டாக்டரா தான் இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிட்டு ப்ரொஃபசர் ஹானன் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவரை மீட் பண்றதுக்கு பார்க்கும் பர்மிஷன் கேட்கிறாரு. இந்த பக்கம் ஜெயிலுக்குள்ள ஒரு 3 பேர் எப்பவுமே சேர்ந்து இருப்பானுங்க இல்லையா, அவனுங்க நம்ம லீவ் அந்த கிரவுண்டில் நிற்கும் போது ஊத்து பார்த்துட்டு இருக்கிறதே வேலை. அடுத்த சீன்ல பார்க் ஸ்ட்ரெயிட்டா ஹானை பார்க்க போயிருக்காரு. அந்த இடத்துல அவரு கிளியரா சொல்றாரு, இல்லங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ஒரு மனுஷன் பிளட்ல இன்னொரு மனுஷனோட பிளட் ஒரு குறிப்பிட்ட பிளட்டை ஆட் பண்ணலாம், அப்படியே ஆட் பண்ணும்போது அது ஒரு சீரமா மாறுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, இதுக்கு சாத்தியமே இல்ல அப்படின்ற மாதிரி அவரும் நெகட்டிவா தான் லீயை பத்தி ஒப்பீனியன் கொடுக்குறாரு. அடுத்து பார்க் வெளியில வரும்போது ஆப்போசிட்ல ஒரு கருப்பு கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, சா ஆல்ரெடி வந்து இவரை மீட் பண்ணி இப்படி பேச வச்சுட்டா அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. சோ இப்ப லீயோட பிளட்ட லேபுக்கு அனுப்பி செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல ப்ரொஃபசர்ஸ்லாம் அதுக்கான ரிப்போர்ட்டை கொடுக்கணும் இல்லையா, அதுல தெளிவா கொடுத்துருப்பாங்க. ஒருத்தரோட பிளட் இன்னொருத்தருக்கு ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இட் இஸ் நாட் சயின்டிபிகலி ப்ரூவன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து இவ பண்ண கிரவுண்ட் ஒர்க்கையும் பார்க் பண்ண கிரவுண்ட் ஒர்க்கையும் ஒன்னா வச்சு இப்போ ஒரு கேஸ் நடக்கும் இல்லையா, ட்ரையல் போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல சா சும்மா இல்லாம நான் இது மாதிரி கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ண ஒருத்தனோட பிளட் எல்லாம் சீரமா மாறுறதுக்கு வாய்ப்பு இல்ல, அதுக்கான ரிப்போர்ட்டும் வந்துடுச்சு, இவனுக்கு டெத் பெனால்டி கொடுங்க, அதுதான் முடிவு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ போய் உட்கார. ஜட்ஜும் இன்னைக்கு தீர்ப்பு சொல்ல போறாங்க. அதனால பார்க்க கூப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது எதிர்வாதம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு மட்டும் அலோவ் பண்ணுங்க, ஒருத்தனால மற்றவங்களோட உயிரை காப்பாற்ற முடியும்னா அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதுல தப்பே இல்லை, அவசரப்படாதீங்க, ஒருத்தனை கொல்றதுனால இந்த கேஸ் முடிவடைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நிறைய பேர் கியூர் ஆயிருக்காங்க, அதுக்கு விட்னஸும் இருக்கு, அதுக்கான பேப்பர் ஒர்க்கையும் நான் சப்மிட் பண்ணிருக்கேன், நீங்க தான் இப்போ முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜட்ஜ் எல்லாத்தையும் தீர விசாரிச்சுட்டு இதுக்கான முடிவு சொல்றேன் அப்படின்ற மாதிரி கேஸை தள்ளி வச்சிடறாங்க. இந்த பக்கம் குழந்தைச்சா அப்படியே ஒரே மாதிரி இதையே வெறிச்சு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. அவங்க அம்மா பேசுறத கூட கவனிக்கல. என்னமா ஆச்சு அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி வந்து அவகிட்ட கேட்கும்போது எனக்கு தூக்கமா வர மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. ஏன்னா அவ ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கா. இந்த பக்கம் போலீஸ் ஆபீசர் கில்லரோட வீடு இருந்துச்சு இல்லையா, அதுக்கு பக்கத்துல இருக்க மொத்த சிசிடிவியும் பாத்துக்கிட்டு அதுல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடிட்டு போறான். அடுத்து கோர்ட் சீன் ஆரம்பிக்குது. ட்ரையல்ல ஜட்ஜ் குற்றவாளிக்கான தீர்ப்பு என்னன்னா, அவன் 17 பேரை கொலை பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, பட் சிக் பீப்புள்ஸ் அவன் ட்ரீட் பண்ணிருக்கேன்னு சொன்னதுக்கான முழு ரெக்கார்ட்ஸ் இல்ல. சில பேர் ஒத்துக்கிறாங்க, சில பேர் இல்லன்னு சொல்லிட்டாங்க. சோ வாதத்தின் அடிப்படையிலையும் பிரதிவாதத்தின் அடிப்படையிலையும் கிரவுண்ட் ஒர்க்கோட அடிப்படையிலையும் இவனால இவனோட பிளட்டை வச்சு மத்தவங்களை கியூர் பண்ண முடியும்ன்ற எந்த ஒரு சயின்டிபிக் ப்ரூஃபும் இல்ல. அதனால இவன் கொலை பண்ணிருக்கான், அந்த கொலை பண்ணதுக்காக இவனுக்கு தூக்கு தண்டனை உறுதி அப்படின்ற மாதிரி சொல்லி தீர்ப்பு கொடுத்துடுறாங்க. அதே சமயத்துல ஜெயில ஒருத்த முறைச்சுக்கிட்டே நிப்பா இல்லையா, அவனோட அண்ணனை கில்லர் தான் கொண்டு இருக்கான்ற விஷயம் அவனுக்கும் ஒரு போலீஸ் ஆபீசர் போட்டு கொடுத்துறான். இந்த பக்கம் அது எப்படி தெரிய வந்துச்சுன்னா, போலீஸ் ஆபீசர் இவன் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தான்னு ஒருத்தனை ஐடென்டிஃபை பண்ணாங்க இல்லையா, அவனோட வீட சர்ச் பண்ணி உள்ள போய் பார்த்தா அவனும் செத்து கிடக்குறான். இந்த பக்கம் ஜட்ஜும் டெத் பெனால்டி கொடுத்துடுறாங்க. பார்க்குக்கும் லீக்கும் மனசொடைஞ்சு போயிடுது. பட் சா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அந்த சமயத்துல கில்லர் டேபிள் அப்படியே தன்னோட விரல்களை வச்சு தட்டிக்கிட்டே இருப்பான். சேம் டைம் இறந்து போன அந்த பர்சனையும் காட்டுறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல டெத் பெனால்டி கொடுத்திருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல. ஆனா இதுக்கு மேல மேல்முறையீடும் பண்ணலாம். வெளியில பார்க்க ஜட்ஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஜட்ஜ் வந்துட்டு நான் கரெக்டான தீர்ப்பை தான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல நீங்க எல்லா விஷயத்தையும் திங்க் பண்ணி பார்த்துருக்கணும், நிறைய பேர் நிறைய குழந்தைங்க உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் காப்பாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுங்கன்னு தானே கேட்டேன், அதையும் கொடுக்காம தீர்ப்பு கொடுத்தீங்கன்ற மாதிரி கத்திட்டுறாரு. சோ அதுல அவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி போயிடுறாங்க. அடுத்து இந்த பக்கம் சாவும் வெளியில வரா. அந்த தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் மாதிரி இன்னும் கேஸ் போயிட்டு தான் இருக்கு, முடிவடையில அடுத்தடுத்த தீர்ப்பு வரும் அப்படின்ற மாதிரி பிரஸுக்கு சொல்லிட்டு போயிடுறா. அடுத்த சீன்ல சாவோட ஆபீஸ் ரூம்ல அவரோட சீனியர் வந்து ரொம்ப வேகமா கதவை திறந்துட்டு பாக்குறாரு. அங்க 2
அசிஸ்டன்ட் மட்டும் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னும் சா ஆபீஸ்க்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்ல எங்க போயிருக்கான்னு அவங்க கிரைம் சீனுக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்த கிரைம் சீன்ல இவ தனியா போய் கொலை செய்யப்பட்ட இந்த டெட் பாடியை பாக்குறா. அது வேற யாரும் கிடையாது, அவரோட பேரு மின்சு. மெயினா கில்லர் கோமால இருக்கும்போது ஒரு டாக்டர் கில்லருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருப்பானே, அவன் கூட இருந்தவன் தான் இப்ப செத்து போய் கிடக்குறான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நேரா அவனோட ரூமை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட பிக்சர்ஸும் இருக்குது. சோ அந்த போட்டோவை எடுத்துக்கிறா. மறுநாள் இது பயங்கர வைரலா போகுது, டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க கில்லருக்கு அப்படின்ற மாதிரி. இந்த விஷயத்த பரபரப்பா எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இவளை சில பேர் திட்டவும் செய்யறாங்க. ஏன்னா அவனால சில விஷயங்களை கியூர் பண்ண முடியும்னு சொல்றான், அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி. சாவோட ஹெட்டும் கேட்கிறாரு, நீ பிடிச்ச புடிவாதத்துல இருக்க, ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. சோ எல்லாமே எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லிடுறா. இந்த பக்கம் சாவோட டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கொலைகாரனோட போட்டோ மட்டும் இப்படி போலாயிட்டு இருக்கு, எவ்வளோ வியூஸ் போயிட்டு இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி. அவனோட கேஸ் மட்டும் தானங்க சோசியல் மீடியால டிராபிகிங்லேயே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு கமெண்டும் வரும்ல, அவனை தூக்குல போட வேணாம், ஒரு ட்ரையல் கொடுக்கலாம், அவாய்ட் பண்ணுங்க, தூக்கு தண்டனை ரத்து பண்ணுங்க அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. சில பேர் அவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பக்கம் பார்க்கும் லீயும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, நீங்க எனக்காக ரொம்ப வாதாட்டிட்டீங்க, ஃபைனலா டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன இருக்கு, நீங்க எனக்காக நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் கிடையாதுரா, நம்ம ஒரு விஷயத்த கேட்குறோம், அவங்க அதை நமக்கு செஞ்சு கொடுக்கல, ஆனா அந்த விஷயத்த நம்மளே செஞ்சுதான் ஆகணும், நம்மளுக்காக நம்மளே அதுல ரிஸ்க் எடுத்து இறங்கி நம்ம அதை ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்க் உட்காந்து பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த சமயம் ஒய்ஃப் கால் பண்ணி வீடியோ கால்ல குழந்தைங்க கிட்ட பேசணுமா அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் குழந்தைகிட்ட பேசும்போது, சரி உனக்கு தூங்கறதுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ பெட்டுக்கு போலாம், அதனால அப்பா கிட்ட நான் தூங்க போறேன்னு சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்ல அவளும் அதே மாதிரி அழகா பேசுறா. அவ பேசுறத பார்த்துட்டு இவருக்கு அப்படியே மனசு வலிக்குது, இன்னும் கொஞ்ச நாள் தான் இவன் உயிரோட இருப்பா அப்படின்ட்டு துடிக்கிறாருங்க. ஆனா வெளியில காட்டிக்க மாட்டேங்கிறாரு. அடுத்த சீன்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு முடிவுக்கு வர மாதிரி இருக்கு. இது ஹியூமன் ட்ரையலோட ரிசல்ட். நான் அதை அவனோட ரூம்ல பார்த்தேன், அவனால அதை சாதிக்க முடியும், கண்டிப்பா என் குழந்தைய அவன் கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு அவருக்குள்ளே தீர்மானம் பண்ணிக்கிறாரு. இந்த பக்கம் சா உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோட ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. சோ அவனோட பிளட்ல கியூர் பண்றதுக்கான விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு அவரு ஒரு பிளட் ரிப்போர்ட்டை செக் பண்ணி கொண்டு வந்து ஜட்ஜ் கிட்ட கொடுத்துருப்பாரு இல்லையா, அதை தான் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதோட பேரு டியூம் ஸ்டீம் அப்படின்னு எழுதியிருக்கு. சோ இவளும் அந்த டியூம் ஸ்டீம் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி செக் பண்றதுக்காக அதோட ஆஃபீஸ்க்கு போறா. தனியா தான் போயிருக்கா. இங்க இருக்கிற மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்க இருக்குன்ட்டு நேம் போர்ட்ல பார்த்துட்டு அவளும் படியேறி போகும்போது அது பூட்டி இருக்கு, உள்ள யாருமே இல்ல. அந்த சமயத்துல ஒருத்தன் அவளை கிராஸ் பண்ணி போறான். பட் அவளை பார்த்துட்டு குடுகுடுன்னு மாடிக்கு ஓடுவானா. அவ்வளவுதான், இது ஒரு போலியான ரிசர்ச் போல இருக்கு அப்படின்ட்டு அவனை துரத்திக்கிட்டு இவ பின்னாடியே கூட அவன் தப்பிச்சு போறேன்னு இவளையும் தாக்கிடுறான். அவன் ஏசி வெண்ட் வழியா அப்படியே இறங்கி கீழே குதிச்சிடறான். ஆனா இவளால அவனை பிடிக்க முடியல. அவன் முகத்தை வச்சு அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட முடியும் இல்லையா, அதனால போலீஸ்க்கு கால் பண்ணி சிசிடிவியை செக் பண்ண சொல்றான். இந்த பக்கம் கில்லர் அவனோட ரூம்ல தனியா தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆனா இப்போதைக்கு நடக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு 3 பேர் குரூப்பா இருப்பானுங்க இல்லையா, அதுல ஒருத்தனோட அண்ணனை நம்ம கில்லர் கொண்டிருப்பான். அந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு லாஸ்ட் சீன்லயே பார்த்தோம். இப்போதைக்கு லீய கூட்டிட்டு போய் அவனுங்க தங்கி இருக்க ரூம்ல தங்க சொல்றாங்க. அவனுங்க சும்மா இருப்பானுங்களா, ஆரம்பத்துல அவன் வந்த உடனே முறைச்சுக்கிட்டு தான் இருக்கானுங்க. அப்ப அந்த இடத்துல 2 பேர் தான் இருக்கான். கொஞ்ச நேரத்துல 3ஆவதா இன்னொருத்தன் வருவான். வந்துட்டு என்னடா லுக்கு, மரியாதையா கண்ணை கீழே பார்த்த மாதிரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட யாருமே பேசல, முறைச்சுட்டு தான் இருக்கானுங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் தூங்கிடுவாங்க இல்லையா, அப்படி தூங்கும் போது இவனை கொன்னணும், எங்க அண்ணனை கொன்னவன் இவன் அப்படின்ட்டு ஒருத்தனுக்கு மட்டும் இன்டென்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதனால 3 பேர் எந்திரிச்சு இவன் கிட்ட சண்டை போட வராங்க. ஷார்ப்பான பொருளை வச்சு இவனை குத்த போக அப்படியே பயங்கர சண்டை நடக்குது. அந்த இடத்துல அவங்க கையில இருந்த அந்த ஷார்ப்பான ஆயுதம் 3ஆவதா ஒருத்தன் வந்தான் இல்லைங்களா, அவனோட உடம்புல பயங்கரமா குத்திடுது. இதுல லீக்கு காயம் ஏற்படுது. அந்த 3 பேர்ல ஒருத்த அந்த ஒல்லியா இருக்கவனை குத்திட்டான். இப்ப லீக்கும் காயம், 2 பேரையும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியே ஆகணும். அவசர அவசரமா 2 பேரையும் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ண வைக்கிறாங்க. இதுல லீக் கொஞ்சம் ஃபிட்ஸ் வந்த மாதிரி இருக்கு. அங்க லீக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு டாக்டர் வருவார் இல்லையா, அவர் கையை பிடிச்சுக்கிட்டு நீங்க ப்ரொஃபசர் ஹான்சன் ஹோ எனக்காக இங்க கொண்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இந்த விஷயம் பார்க்கோட டீமுக்கு தெரியுது. அடுத்து இவங்க தனியா பேசிக்கிட்டாங்க இல்லையா, அந்த இடத்துல என்ன பேசிருப்பாங்கன்னா, இந்த விஷயத்த ப்ரூவ் பண்ணோம்னா நம்ம தான் ரிஸ்க் எடுத்து ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கணும் அப்படின்னு ஒரு பிளான போட்டிருப்பாங்க. இந்த 3 பேர்
ஒன்னா இருந்தாங்க இல்லையா, அதுல ஒருத்தனுக்கு கொலட்ரல் டேமேஜ், ஒரு கொடிய நோய் இருக்கு. சோ அவனை எப்படியாவது ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி அவனுக்கு நீ ட்ரீட்மெண்ட் பாக்குற மாதிரி உன்னோட பிளட் அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணா அவன் அந்த இடத்துல பொழைச்சிட்டானா உனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுதான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. சோ அவனும் டாக்டரான ஹேனு கிட்ட ஹெல்ப் கேட்க அவரும் ரொம்ப நல்லவரு. சோ லீ எப்படி ஆசைப்பட்டானோ அதே மாதிரி அவன் உடம்புல இருக்க பிளட் அவனோட ஜெயில்மேட்டுக்கு பாஸ் பண்ண உடனே அவ்வளவுதாங்க, அவன் கியூர் ஆயிட்டான். அவன் உடம்புல இருந்த டிசீஸே போயிடுச்சு. இப்ப 100% அவன் நார்மல் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி ப்ரூஃபும் கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான், செம்ம ஹாப்பி. ஊரே இந்த கேஸ பத்தி தான் பேசிட்டு இருக்கு. இந்த பக்கம் சாவால இத பிலீவ் பண்ணவே முடியல. அவங்களே ட்ரையல அவங்களே எடுத்து பண்ணிருக்கானுங்க. இது எல்லாத்துக்கும் பார்க்கோட மூளை தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அந்த இடத்துல ஜட்ஜ் எல்லாம் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்கறதுல தப்பு இல்ல, ஏன்ச்சா இந்த அளவுக்கு நீ அடம்பிடிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல அவன் 17 பேரை கொலை பண்ண கொலைக்காரன், அதுக்காக தான் நான் போராடுவேன்ற மாதிரி அவளும் தன்னோட வாதத்தை விடாம பிடிச்சிட்டு இருக்கா. அந்த சமயத்துல பார்க் டக்னு தன்னோட மொபைல் எடுத்து கில்லர் ஒரு பேஷண்ட்டை குணப்படுத்திட்டான், அதுவும் ஒரு ஜெயில்மேட்டை குணப்படுத்திட்டான் அப்படின்ற நியூஸ் வைரலா போறத காமிச்ச உடனே இவளால பிலீவ் பண்ண முடியல. அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. பிளட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க, அதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஒரே செல்லுக்குள்ள போட்டு ஒருத்தனுக்கு கோவம் வர வச்சு இவனை தாக்க வச்சு அதுல ஒருத்தனுக்கு நோய் இருக்கிறத கண்டுபிடிச்சு அவனையும் கூட கூட்டிட்டு போய் இதை பண்ணிருக்கானுங்க. எல்லாத்துக்கும் காரணம் பார்க் தான் அப்படின்னு பயங்கரமா கோவப்படுறா. அவளோட சீனியரும் இதை புரிஞ்சுக்கிட்டு ஏமா இந்த அளவுக்கு விடாபிடியா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல இந்த கேஸ்ல நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி லூஸ் ஆட்டம் போனை கட் பண்றா. அடுத்து ப்ரொஃபசர் ஹான் எங்க இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்களோட டீம் கிட்ட போயிட்டு அவரை மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, சரி நான் சிசிடிவியை செக் பண்ண சொன்னேன் இல்லையா, அதுல ஒருத்தன் என்ன தாக்கிட்டு போனா அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவளோட ரூமுக்கு போறா. இப்ப ரீசெண்டா ஒருத்தன் செத்தான் இல்லையா, அந்த இடத்துல இந்த போட்டோ எடுத்துட்டு வந்திருப்பாள். அதை பார்த்துட்டு இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆறா. கொஞ்ச நேரத்துல அசம்பிளர் கூட ஒருத்தர் வந்திருப்பாரு இல்லையா, சேனல் நடத்துறவரு, அந்த சேர்மேனை பிடிச்சி கலாச்சு விட்டுருப்பாளே, அவர் வந்து பாத்தியம்மா கேஸ் இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு, இதுல பாலிடிக்ஸ் எல்லாம் அடங்கி இருக்குமா, நீ பாட்டுல குழந்தைத்தனமா கண்ணா பின்னான்னு ஒண்ணுமே புரியாத மாதிரி எடுத்தவங்க கௌத்தோன்னு மத்தவங்க எல்லாம் பேசிடக்கூடாது. இந்த இடத்துல நீ யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள மத்த இடத்துல பிசினஸே நடந்து முடிஞ்சிடும். இதுல பாலிடிக்ஸ் சம்பந்தப்பட்டிருக்கு. இப்ப பாத்தியா அவன் ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி இவளை மூக்குடைக்கிற மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்டு போக, இந்த பக்கம் இப்போ கியூரான விஷயத்த பத்தி பார்க்க கில்லர் கிட்ட பேச வந்திருக்காரு. அந்த சமயத்துல சரி அந்த ப்ரொஃபசர் இருக்காரே அவருக்கு உனக்கு என்ன ரிலேஷன் அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கும் அவருக்கும் ஒரு ரிலேஷன் கிடையாது, எனக்கு அவரு ப்ரொஃபசர் அவ்வளவுதான். ஆனா அந்த மனுஷனுக்கு தீர்க்க முடியாத வியாதிகளுக்கு மருந்த கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப போராடினாரு. ஆனா தோத்து போயிட்டாரு. என்னோட உடம்புல தீர்க்கக்கூடிய அந்த சீரம் இருக்குன்னு அவருக்கு தெரியும். பல முறை என்கிட்ட வந்து எப்படி இதெல்லாம் நீ இதை கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டாரு. நான் எதையும் சொல்லல. ஆனா நான் நிறைய பேரை குணப்படுத்தின விஷயம் அவருக்கு தெரிய வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்த சீன்ல நம்ம பார்க்க மீட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவனை காப்பாத்துறதுக்காக அட்டிமட்ட லெவலுக்கா இறங்கி போவீங்க, அவன் ஒரு கில்லருங்க, அதுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறது தான் நியாயம், அதை விட்டுட்டு நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த நேரத்துல அவருக்கு கோவம் வந்துடுது. நீங்க கோவப்பட்டாலும் ஒரே ஒரு விஷயம் தான் உண்மை, உங்க பொண்ணை காப்பாத்துறதுக்கு தானே நீங்க அவனை காப்பாத்த நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, டக்குன்னு இவருக்கும் கோவம் வந்துருது. உங்க பொண்ணை காப்பாத்துறதுக்கு எத்தனை கோடி செலவானாலும் நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னும் அவருக்கு கோவம் வந்துருது. நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் என் பொண்ணை காப்பாற்ற முடியாது, என் பொண்ணு ஒவ்வொரு நாளா செத்துட்டு இருக்கா, அவளுக்கு ரெமடினா லீ தான், அவனோட பிளட்ல இருக்க சீரம் தான் அப்படின்ற மாதிரி ஃபைனலா ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் என் பொண்ணை காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்ல, ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோ, நீ தான் இந்த கேஸ்ல ஜெயிப்ப, அதை ஞாபகத்துல வை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்த சீன்ல இப்போ ஒரு பேஷண்ட்டை இவன் காப்பாத்திட்டான், அதுக்காக லைவா ஒரு டெமோ பண்ணணும், அதுக்காக இவன் பொண்ணு தங்கி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல நிறைய குழந்தைங்க இருக்கும், அதுல ஒரு குழந்தையோட அம்மா அப்பா இதுக்கு ஒத்துக்கிறாங்க. அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து இப்ப லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண போறாங்க. அதுக்காக அங்க இருக்க குழந்தைங்க எல்லாம் வெளியில வருவாங்க இல்லையா, அந்த நேரத்துல பார்க்கோட குழந்தையும் கூடவே தான் வராங்க, எல்லாரும் கூட்டிட்டு வராங்க. இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் இப்போ எல்லாரோட முன்பார்வையில இருந்தா நடக்க போகுது. ஒரு பக்கம் குழந்தை வந்து ஆபரேஷன் ரூம்ல வெயிட் பண்ண, இந்த பக்கம் கில்லரை கூட்டிட்டு வராங்க. அந்த சமயத்துல நிறைய ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதுல பாதி பேர் இவனை காப்பாற்றணும்னு சொல்றாங்க, மீதி பேர் இவனை கொல்லணும், இவனை சும்மா விடாதீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இறங்கி வந்த உடனே ஆவேசமா ஆக்ரோஷமா கத்த, இவனும் போய் வணக்கம் சொல்லுவானா, அவ்வளவுதான் கில்லர் மேல எதையோ தூக்கி அடிக்கிறானுங்க. இருந்தாலும் அவன் நேரா வந்து சிரிச்சுக்கிட்டே அவனோட முகத்தை பார்த்துட்டு, சரி நம்ம இன்னைக்கு ஒரு குழந்தைய காப்பாத்த போறோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு ரெடியாரா. எல்லாரும் அதை பார்த்துட்டே இருக்காங்க. கேமரா ஃபோக்கஸ் பண்ணுது. அந்த சமயத்துல என் உடம்புல இருக்க பிளட் எடுத்து அந்த குழந்தையோட உடம்புல செலுத்த, இது 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இதோட ரிசல்ட் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உலகமே வெயிட் பண்ற மாதிரி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கம் பார்க், மியா, ஜோ எல்லாரும் அவங்க ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஜோக்கு வர கால்ஸ் எல்லாம் பிராங்க் காலா இருக்கு. நான் இவங்களுக்கு தேவை ரிப்போர்ட் தானே, அதுக்காக காத்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஜாவும் இந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல மாடியில இருந்து ஒருத்தன் குதிச்சு தப்பிச்சு ஓடனா இல்லையா, அவன் யாரு
யாருன்னு ரிசர்ச் பண்ணும்போது அவனோட பேர் சின்ஹோ சாங்கா. அவன் ஆல்ரெடி ஒரு கிரிமினல் ரிப்போர்ட்ல இருக்கானா. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவன் மேல பிரச்சனை, 4 வருஷத்துக்கு முன்னாடி அவன் மேல பிரச்சனைன்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அவன் ஓஹோட மெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாம் ரிப்போர்ட் வருது. அதுல ஒரு கேஸ் ஃபைல எடுத்து பாக்குறா. அதுல டிஃபெண்டன்ட் சின்ஹோ சாங், டிஃபெண்டன்ட் ஹான்சோ ஹாங் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த கேஸ் பாதியிலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஏன்னா இன்சஃபிஷியன்ட் எவிடன்ஸ்னால அவனை மெடிக்கல் பிராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் டிவி சேனலோட ஓனர் வந்து பேசினார் இல்லையா, அதையும் லிங்க் பண்ணி பார்க்குறா. எப்படி எல்லாம் பண்றானுங்க பாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இவங்க டிவி எல்லாம் போட்டு வச்சுட்டு நியூஸ் வருமானு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற வார பத்தின நியூஸ் தாங்க போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் இந்த குழந்தைய காட்டுறாங்க. அது அழகா கண்ணு முழிக்கும் போது அவங்க அப்பா அம்மா 2 பேரும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அடுத்த செகண்டே வைரலா இது லைவா ரிலே ஆகுது. ஜெயில இருந்த கில்லரால ஒரு குழந்தைய காப்பாற்ற முடியும் அப்படிங்கறத நிரூபிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் அவன் ஸ்மைல் பண்றான். இந்த பக்கம் இதெல்லாம் கேட்டுட்டு இந்த பார்க் டீம் பயங்கர சந்தோஷப்படுது. சாக்கு ஒண்ணுமே பண்ண முடியல, நடந்துகிட்டே இருக்கா. ஆனா சாவை நினைச்சு கில்லர் கக்க பொக்கன் பயங்கரமா சிரிப்பான் பாருங்க. நம்பவே இல்ல கடைசி வரைக்கும் என்ன அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அவன் சிரிக்க, இந்த பக்கம் ஜோ மின் எல்லாரும் சிரிக்க. அந்த நேரத்துல அவங்க இருக்க இடத்துக்கு யாரோ ஒரு 2 பேர் வந்து நிக்கிறாங்க. யாருன்னு மின் கேட்கும் போது, நான் சேர்மன் ஆஃப் சாம் மெடிக்கல் சென்டர்ல இருந்து வந்திருக்கேன், என்னோட பேரு சி ஜங் சங் அப்படின்ற மாதிரி சொல்ல அதை பார்க் கேட்டுட்டு வாயடிச்சு போய் நிக்கிறான். இதோட இந்த எபிசோடும் முடியுது. இப்ப இந்த கில்லர் தன்னால மத்தவங்களோட தீர்க்க முடியாத வியாதியை தீர்க்க முடியும்னு நிரூபிச்சு காட்டிட்டான். இப்பவும் சொல்லுங்க, இவனுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கலாம்? மரண தண்டனையா, இல்ல இவனை வாழ வச்சு தீர்க்க முடியாத வியாதிகளை தீர்க்கறதுக்கு இன்னொரு சான்ஸ் எடுக்கலாமா? அப்படிங்கிற உங்களோட தாட்ஸை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.